யாரா நீ? நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷ்மி. நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஹாய் ஃபேமிலி, எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் யூனிட் 10 பார்க்குறீங்க. கிளாஸ் நம்பர் 64 ரோஸ் லேர்னிங் த கேம். எழுதுனது சச்சின் டெண்டுல்கர். வாங்க பார்க்கலாம். From a very early age, I played tennis ball cricket with my colony friends. I loved watching cricket on television and in our games. I often tried to emulate the mannerisms of my favorite players, Sunil Gavaskar and the West Indian legend RIOTS. But it was not just the batsman that I studied. I also loved bowling throughout my career. I have actually bowled a lot in the nets. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்னிஸ் பால் மூலம் கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க. காலனி ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட்லாம் டிவியில் பார்க்க பிடிக்கும். அதேமாரி அவங்க விளையாடுறதுக்கும் பிடிக்கும். அதுமாரி அவங்க ஃபேவரட் பிளேயர்ஸ்லேருந்து இந்த மேனேஜர்ஸ்லாம் கற்றுப்பாங்களாம். இந்த சுனில் கவாஸ்கர் பிடிக்குமா, அப்புறம் வெஸ்ட் இந்தியன் பிளேயர் லெஜண்ட் ஓகேங்களா RIOTS அவரோடது ரொம்ப பிடிக்குமா. இது மட்டும் இல்லாமல் வெறும் பேட்ஸ்மேன் கிடையாது, அது பேட்ஸ்மேன் மட்டும் நான் கற்றுக்கல, எனக்கு பவுலிங்கே ரொம்ப பிடிக்கும். என்னோடய கேரியர் ஃபுல்லாக நான் பவுலிங்கும் சூஸ் பண்ணேன், நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் பவுலிங் அப்படின்றாரு. I was then studying in the New English School, Mumbai, but my brother Ajit knew that compared to other schools in Mumbai, Shardashram Vidya Mandir, where Ramakant Ajrekar sir was the cricket coach, gave due importance to the game of cricket. He ran summer camps too. Ajit one day took me to that camp to get trained under sir. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சார் இருக்காங்க, அந்த சார்கிட்ட போயிட்டு இவங்க வந்து ட்ரைனிங் சேர்த்தோம்னு சொல்லிட்டு அஜித்ன்ற அவங்க பிரதர் வந்து முடிவு பண்ணுறாரு. ஓகேங்களா. எனி ஒன் குட் கம் ஃபார் ஏ ட்ரையல் at the camp, but then it was up to sir to decide who to accept. கேம்புக்கு யார் வேணால் வரலாம் ட்ரையல்ஸ்க்கு, எங்களுக்கு ட்ரையல் எடுக்கிறதுக்கு. ஆனால் சார் தான் டிசைட் பண்ணார் யாரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணுன்ட்டு. I was 11 years old then. Ajrekar sir, as I refer to him, started playing cricket at the age of 11 in 1943, which is the age I was when I went to him for the first time. 11 வயசில் போயிட்டுக்காரு அஜ்ரேக்கர் சார்கிட்ட. சரிங்களா. I had never batted in the nets before and felt somewhat overawed with so many people around. When I was asked to bat, I was not at all comfortable. With sir watching me so closely, I felt to make an impact. Sir called Ajit aside and informed him that I was perhaps too young to make the camp and suggested that he should bring me back when I was a little older. ஆக்சுவலாக என்ன நினச்சிருக்கேன்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா சச்சின் போயிட்டு கொஞ்சம் பயந்துருக்காரு, சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அந்த இடத்துல. ஸோ அதனால் அஜித் அவங்க பிரதரை கூப்பிட்டு நம்ம கோச் சொல்லியிருக்காரு, இல்லைப்பா கொஞ்சம் வயசாகட்டும் வந்து நான் அப்புறம் கூப்பிட்டு வானா எல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டுருக்காரு. மை இண்டக்ஷன் இன்டு த மும்பை கிரிக்கெட் சர்க்யூட் could have ended in failure, but for Ajit's insistence, having seen me play in the colony, Ajit knew I was capable of performing far better than I had done in front of Ajrekar sir. அஜ்ரேக் சார் முன்னாடி பண்ணதை விட எதோட நல்லாவே பண்ணுவான் என் தம்பி அப்படின்னு அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு அண்ணனுக்கு. He explained that I was nervous and asked sir to give me one more opportunity. அதாவது சச்சின் வந்து நர்வஸாக இருக்கான் சார், இன்னொரு சான்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. However, he suggested that while doing so, sir should pretend to go away and then watch from a distance. Sir agreed. Before long, I was asked to bat again and without sir's trained eyes scrutinizing me, or so I thought. I felt more at ease and soon started to hit the ball well. This time, sir agreed to let me join the camp. I was delighted and I must say it was an opportunity that transformed my life. செகண்ட் டைம் வந்து பேட்டிங் பண்ணப்போ நல்லாவே பண்ணிருக்காரு. ஸோ சார் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. The camp involved a session every morning and evening at சிவாஜி பார்க்கில் நடக்கும். காலையிலையும் நடக்கும், ஈவினிங்கும் நடக்கும். சரிங்களா. I would practice between 7:30 AM to 10:30 AM. காலையில் 7:30 அப்புறம் 10:30 வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. தென் ஐ வுட் கம் பேக் இன் தி ஆஃப்டர்நூன் அண்ட் ப்ராக்டிஸ் டில் லேட் ஈவினிங். திரும்ப மதியம் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் திரும்ப ஈவினிங் வரையும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. த ஷெட்யூல் வாஸ் ரிகரஸ், அதாவது
எவ்வளோ டயர்டானாலும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா. அண்ட் ஐ வுட் பி எக்ஸாஸ்டட் பை தி எண்ட் ஆஃப் த டே. நைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக அப்படியே கேலியை மட்டையை படுத்திருப்பாங்க, அந்தளவுக்கு அவ்வளோ டயர்டாக இருப்பாங்க. ட்ராவலிங் டு சிவாஜி பார்க் took 40 minutes from my house in Bandra. இவங்க வீட்டில் சிவாஜி பார்க் போகிறது கிட்டத்தட்ட 40 நிமிஷம் எடுத்துக்கிச்சான். அண்ட் ஐ ஹேட் டு கேட்ச் அன் இயர்லி மார்னிங் பஸ் டு மேக் இட் ஆன் டைம். அதாவது விடிய காலையில் சீக்கிரம் போய் பஸ் பிடிச்சா அங்கே போய் சேர முடியும். ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் அஜித் accompanied me to get me used to the routine. During the bus journeys, he would talk to me about the nuances of batting, and I always enjoyed these conversations a lot. In fact, the one thing that I have kept with me all my career is a note that Ajit gave me containing some thoughts about batting. It served as a very personal coaching manual. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணிருக்காருனாக்க ஒரு வாழ்க்கையில் ஒரு கரியர் ஃபுல்லாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்காரு. அதெல்லாம் என்னன்னாக்க அஜித் அவங்களோட பிரதர் வந்து நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்களாம் அந்த பஸ்ஸில் போகும்போது, அது எல்லாமே அவர் ஞாபகம் வச்சுட்டு இருந்தாரோ. As a child, I had only one set of cricket clothes, and the routine was to wash them as soon as I would return from the morning session. அவர்கிட்ட ஒரே ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸாக இருந்துச்சா, கிரிக்கெட் செட்டு. தினமும் வந்து துவச்சி போட்டு தான் காலை எடுத்து போட்டு போகிறோம். While I had my lunch, the clothes would dry out in the sun, and I would wear them again in the afternoon. அடிக்கிற வெயிலுக்கு தொப்பரே நனைஞ்சிட்டு வரான், திரும்ப அதை யூஸ் பண்ணி ஈவினிங்கில் விளையாட வரான். The pattern was repeated in the evening so that I could use the same set of clothes the following morning. The system worked well apart from my packets. There was never quite enough time for the packets to dry out completely, and for the entire duration of the camp, I played with the wet pockets. By the middle of the summer camp, Sir had started taking an active interest in my batting, and at the end of the 2 months, informed Ajit that I had the potential to be a good cricketer if I practiced all year round. However, my school, the New English School in Bandra, did not have cricket facilities, and Sir was keen for me to change schools if I wanted to pursue cricket seriously. சார் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, பையன் வந்து செம்ம டேலண்ட்டு, சரியா? ஸோ அவனை வந்து நீ வந்து கிரிக்கெட்டில் தான் கொண்டு வரணும், ஆனால் அந்த ஸ்கூல் வந்து வேலைக்கு ஆகாது, நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் வேலைக்கு ஆகாது, ஸோ சீக்கிரம் ஸ்கூலில் மாத்திர வழியை பாருங்கள் அப்படின்ட்டு இருக்காரு. ஒன் ஈவினிங் சார் கால்டு மை ஃபாதர் அண்ட் புட் ஃபார்வர்ட் ஹிஸ் சஜஷன். உங்கள் அப்பா கால் பண்ணி ஒரு சஜஷன் சொல்கிறாரு. Ajit was in the room with my father at the time, and they both accepted that it was necessary if cricket was to be my priority. My father sat me down and explained that while he did not have any objections to my changing schools, I should do so only if I was really serious about playing cricket. அதாவது நான் ஸ்கூல் மாற்றுறது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் மாத்திரனாக்கா அது உண்மையாலுமே எனக்கு கிரிக்கெட் வேணும்னா சொல்லி நான் உனக்காக மாத்திர அப்படின்ட்டு இருக்காரு. I assured him I was, and so it was agreed that I should move to Shardashram Vidya Mandir, where Achrekar sir was the cricket coach. ஓகேங்களா, நம்ம கிரிக்கெட் கோச் வந்து ஒரு ஸ்கூலில் இருக்கார்ல, அந்த ஸ்கூலுக்கு மாற்றுறாங்க. All my excess energies were getting channeled into cricket. என்னோட எல்லா எனர்ஜியும் வந்து நான் கிரிக்கெட்டுக்காக தான் வந்து மாற்றினேன், which acted as a kind of safety valve. My father always said that all he wanted me to do was give it my best effort without worrying about the results. ரிசல்ட் பற்றி யோசிக்காத, உன்னோட பெஸ்ட்டை மட்டும் கொடு, அதை மட்டும் தான் எங்கள் அப்பா சொல்லுவார். In my first year of Shardashram, I played 55 practice matches during the summer break of 60 days. 60 நாளில் 55 மேட்ச் விளாண்டுருக்காருப்பா. My summer sessions used to start at 7 AM and end at 4:30 PM. காலை 7:30 ஆரம்பிச்சு சாயங்காலம் 4:30 தான் முடியுமா. My evening session would start at 5 PM after only a 30-minute break during the break. கிட்டத்தட்ட அடுத்தது 4:30 முடிஞ்சு 5 மணிக்கு திரும்ப அடுத்த செஷன் ஆரம்பிச்சிருமா, 30 நிமிஷம் தான் பிரேக்கா. During the break, Sir would often give me some money to go and have vada pav, a popular Mumbai fast food. அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார் வந்து உங்களுக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது காசு கொடுக்குறோம், வடப்பாவ் வாங்கி சாப்பிட்டு வரோம். Between 5 PM and 7 PM, I would have 5 more net sessions. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 5 net section கிட்டே இருக்குமா. Towards the last 15 minutes, கடைசி 5 நிமிஷத்தில் Sir would place a 1 rupee coin on top of the stumps, and if I managed to avoid getting out, the coin was mine. அந்த காயின் வந்து ஸ்டெம்மில் வச்சுருவாராம், நான் வந்துட்டு அவுட் ஆகாமல் இருந்தேன்னா அந்த காயின் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி. In this session, every bowler in the camp would come and bowl to me with some 60 to 70 boys fielding. It meant I had to hit every ball along the ground to survive those intense 15 minutes. Winning the 1 rupee coin used to give me immense satisfaction and taught me how to concentrate even when physically trained. At the end of it all, Sir would tell me to run 2 full circuits of Shivaji Park with my pads and gloves on. அப்படியோ பாவம், கிட்டத்தட்ட 60 to 70 பாய்ஸ் வந்து ஃபீல்டிங் பண்ணுவாங்களாம். இப்படி எல்லா பாலும் அடித்தே தான் ஆகணுமா, வேறு வழியே இல்லை.
சும்மா தட்டிக்கிட்டுலாம் வந்துட்டு அவுட் ஆகிடுவாங்க. அந்த 1/4 மணி நேரம் ஒரு போராட்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த 1 ட்ரிப்பி ஜெயிக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குது. ஃபிசிக்கலாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் விளையாட வரோம். அது மட்டும் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக அந்த ஃபுல் கிரவுண்டை அந்த சிவாஜி பார்க்கில் 2 ரவுண்ட் அடிக்க விடுவாராம். அதான் அந்த டெட்ஸ் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. That was the last part of my training and I would be completely exhausted by the end of it all. It was a routine. I would repeat right through my summer holidays and it helped me to build up physical and mental stamina. இந்த மாதிரி பண்ணால் எப்படி ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது, வேறு லெவலில். Occasionally my father came to take me home and I would always ask him to treat me to a special fruit cocktail at a juice center near the club. ஒரு காக்டெயில் ஜூஸ் வந்து கேட்பாராம் எப்போதுமே ஸ்பெஷல் ஃப்ரூட் கிளப். While this regular demand was a little unreasonable, because at the time I did not realize that my parents also had to take care of the needs of my brothers and sister. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஜூஸ் கேட்டிருந்தால அவருக்கு என்ன இருக்கா, இல்லை நம்ம அண்ணன் தங்கச்சி குழந்தைங்க தங்கச்சி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸை பார்த்துக்கணும், நம்ம வந்து காசு அளவு கூட முடிவு பண்ணுறாரு. My father would invariably end up giving me what I wanted, just to see me happy. On other days, when I made my way home from Shivaji Park on my own, I would often fall asleep on the bus. If I managed to sit down, anyone who has been on a Mumbai bus at a peak hours will know just how difficult it is to get a seat. On days when I wasn't so lucky, it was still a challenge just to stand with the kit bag. அவ்வளோ டயர்டாக போய்ட்டு பஸ்ஸில் போய்ட்டு உட்காந்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிற நேரத்தில் ஆனால் இவருக்கு உட்காந்து இடமே கிடைக்காதான். பிகாஸ் அதான் அந்த கிட் பேக் வச்சுக்கிட்டு, பிகாஸ் த பஸ் கண்டக்டர்ஸ் would inevitably complain about me taking up the space of another passenger. இந்த கிட் பேக் எடுத்துகிட்டு போனால் இன்னொரு ஆளே நிற்கலாம், நீ ஏன் அந்த மாதிரி பண்ணுற அப்படி மேலாம் செத்துவாங்களாம். It could be embarrassing because the conductors were often rude and would sometimes ask me to buy 2 tickets. அது மட்டும் இல்லை 2 டிக்கெட் வாங்க சொல்லுவாங்களாம். I did not have the money for a second ticket and I had to learn to take these remarks in my stride. Dirty clothes often added to the embarrassment. அதுவும் அந்த அழுக்கு துணி வேறு ஒரு மாதிரி கொஞ்சம் அவருக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குமா. With the time I evolved a way of wrapping the kit bag around me, just as the helmet and the pads became a part of me while batting. ரொம்ப பாவம்பா. So the kit bag became an extension of me on the bus. I would often take the bus or train from Bandra to Churchgate and it was all a great learning experience. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து அந்த எம்பரஸ்மெண்ட் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் அந்த அழுக்கு துணியோட போகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க, இந்த கிட் பேக் வந்து இவரோட கட்டிக்கிட்டு வரான். ஓகேங்களா, அந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வச்சுப்பாரு, அது மேலே அந்த பேட்ச் வந்து அவர் கூடவே இருக்குமா எப்போதுமே. ஓகேங்களா, ஸோ கிட் பேக் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடையாது இவருக்கு இப்போ. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் என்ன பண்ணிருக்காரு, பஸ்ஸில் ட்ரெயின் வரப்போ பத்ரா டு சர்ச்கேட்லாம் ஜென்ரலாக வருவாராம். நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கிடச்சிருக்கான் அந்த டைம் பீரியடில். Even though I loved cricket, there were still occasional days when playing with my friends at home was such fun that I would conventionally forget I was supposed to go to the nets. அவருக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சாலுமே பார்த்தீங்கன்னாக்கா சில நாட்கள் வந்து அவங்க ஏரியாவில் பசங்கள்லாம் விளையாட வரான். ஓகேங்களா, if I didn't turn up, Acharika sir would jump onto his scooter and come to find me. நான் ஒருவேளை அந்த நெட்ஸுக்கு போகலனாக்கா அச்சரிக்க நேராக ஸ்கூட்டரில் ஏறி உட்காந்துட்டு என்னை தேடி வந்துடுவார். Sir would spot me in the melee and virtually drag me out. I would come up with the excuses, but he would have none of it. He would get me to change and head off to Shivaji Park. பைபிளை எழுத்துட்டு போயிடுவார் போல் நேராக சிவாஜி பார்க். இது ஓ இடம்ல தம்பி, நீ அங்கே வாதாட்டு கூப்பிட்டு போயிடுவாரான். அந்த டிரைவ் he would tell me, don't waste your time playing insane games with these kids. அதாவது உன் டைம் வேஸ்ட் பண்ணாத இந்தமாரி பசங்களோட விளாண்டு. கிரிக்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் த நெட்ஸ். ப்ராக்டிஸ் கார்டு அண்ட் சி வாட் மேஜிக் கேன் ட்ரான்ஸ்பர். நீ ப்ராக்டிஸ் நல்லா பண்ண, ரொம்ப கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணு, அப்போ ஒரு மேஜிக் நடக்கும் போகிற வாழ்க்கையில், அதுதான் சூப்பர் அப்படின்ட்டு இருக்காரு. We need to have proper career orientation. Your personality plays an important role in choosing the type of career you want. Choose something you enjoy and really want to do and you will be successful. அதாவது நம்ம கேரியர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கரெக்டான ஒரு ஓரியன்டேஷன் இருக்கணும். நம்மளுடைய பர்சனாலிட்டி இதில் தான் வந்து தெரியுது. சரிங்களா, மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நம்மளோட பர்சனாலிட்டி இதில் இருக்குது. நம்ம என்ன கேரியர் சூஸ் பண்ண போகிறோன்ட்டு. ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குறதாகவும், நீங்கள் அது பண்ணுறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதேமாரி அப்போ தான் நீங்கள் வந்து அந்தமாரி பண்ணும்போது தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். At the time, I hated being dragged off. But as I look back, I feel sheepish about my actions and can only admire Acharika sir's farsightedness. அந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இழுத்துட்டு போகும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இப்போ பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் Acharika சாருடைய அந்த தொலைநோக்கு பார்வை வேறு லெவலில். Sir also punished me on one occasion when trying to teach me a very important lesson. Once I bunked my daily evening practice to watch an inter-school cricket match, not anticipating that sir would be there.
He was angry and he said it wasn't for me to come and watch other people play for. If I practiced hard enough, one day people from across the world would come and watch me play. Had it not been for Sir, I would not be the cricketer I turned out to be. He was a strict disciplinarian and did everything he could for me. I owe myself to him. அதாவது நம்ம சச்சின் வந்து ஒரு மேட்ச் இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போயிட்டார். அந்த நேரத்தில் அங்கே நம்மளுடைய அச்சரிக்கை சார் இருந்திருக்காரு. அவர் அங்கே இருப்பாருங்க தெரியாமல் போய் பார்த்துட்டு ஆனால் மாட்டிக்கிட்டாரு. ஈவினிங் செஷன் ப்ராக்டிஸ் பண்ணால் இங்கே வந்து என்ன பண்ணுறக்க, நீங்கள் வந்து இருக்கிறதெல்லாம் மேட்ரு இல்லை, நீ நல்லா கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் நீ ஒன்றை பார்க்குறது வந்து உலகமே வந்து ஒன்று பார்க்கும், நீ ஏன் அவங்களுக்கு வெயிட் பண்ணுற, மற்றவங்கள பார்க்குற சொல்லிட்டுருக்காரு. அதான் சொல்கிறேன், எங்கள் வாத்தியாரெலாம் நான் இல்லை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி முடிச்சு. அவர் ரொம்ப டிசிப்ளின் ஆளை பார்க்க முடியாது. அவர் எனக்காக பண்ணது நிறைய விஷயம், அவருக்காக என்றைக்குமே கடமைப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டுருக்காரு. Sachin Ramesh Tendulkar was born on 24th April 1973 in Mumbai, Maharashtra. He was a former Indian cricket and the captain, widely regarded as one of the greatest cricketers of all time. He made an impact in cricket from a very early age, displaying a prodigious talent. The world famous cricketer has set many records in his career and is considered as one of the greatest batsmen of all times. He is the only player to have scored 100 international centuries, the first to score double century in one international, and the only player to complete more than 30,000 runs in international cricket. He played 664 international cricket matches in total, scoring 34,357 runs. In 2012, Tendulkar was nominated to the Rajya Sabha. He retired from cricket on 16th November 2013. Learning the game is an extract from his autobiography, Playing It My Way. வேறு லெவலில் இதெல்லாம் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருந்திருக்குங்க. இந்த அவார்ட்ஸ் இயர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்க, கண்டிப்பாக முக்கியமானது. சரிங்களா. கோச் அச்ரேக்கர் passed away on 2nd Jan 2019 at the age of 87 at his Shivaji Park residence. Tearful Sachin was at the funeral and paid his tribute by carrying his coach's mortal remains to the cremation ground. இதான் உண்மையான ஸ்டூடெண்ட்டு. சரி, இந்த க்ளோசரிலாம் பார்த்துக்கோங்க. ஹோமோனிம்ஸ் பற்றி பார்த்தாச்சு, ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், ஹோமோஃபோன்ஸ் பற்றியும் பார்த்துருக்கோம். ரீடிங் சொல்கிறவனுக்கு கொடுத்துருவேன், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. Anagram is a word or a phrase formed by rearranging the letters of a different word or phrase, typically using all the original letters exactly once. Lemon, melon. The anagram. Grammar papuma. Preposition. A preposition is a word that is placed before a noun or a pronoun to show its relationship to other words in a sentence. ஒரு சென்டென்ஸில் ப்ரிப்போசிஷனை வந்து ஒரு வேர்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்காகனாக்க அது ஒரு நவுனுக்கும் இல்லை ப்ரொனவுனுக்கும் முன்னாடி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது மற்ற வேர்ட்ஸுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்றதை குறிக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சு இந்த சிம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா சப்பமேட்ருது. அபவ், அண்டர், பிசைட், அவுட் சைட், இன்சைட், ஆன் டாப் ஆஃப், இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட், பிட்வீன், அரவுண்ட், அப் ஆர் டவுன், த்ரூ. Prepositions of time, preposition of place, prepositions of movement, since and for, during and in, between and among. இந்த மாதிரி கேட்டகரிஸ் இது எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சிங்கனாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். வாங்க எந்த ஒரு சொல்கிறேன். These prepositions are used to indicate when a particular event happened. These include in, on, at, since, for, during, etc. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு டைம் சம்மந்தப்பட்டது. I was studying in the morning. She was born on the 5th of July. On. I will reach there at 6 o'clock. ஸோ டைமை குறிக்கிறப்ப இன்னும் ஆன அட்டு சின்ஸு ஃபார் டியூரிங் யூஸ் பண்ணுறோம். ஒரு பிளேஸை குறிக்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணால் இன்னும் ஆன பிட்வீன், பிஹைண்டு, அண்டர், ஓவர், நியர் யூஸ் பண்ணலாம். யூஸ் டு இண்டிகேட் த லொக்கேஷன் அண்ட் கம் பிஃபோர் எ நவுன் ஆர் எ ப்ரொனவுன். ஓகேங்களா. த கேட் இஸ் ஆன் த வால். ஜெனி லிவ்ஸ் நியர் ஹர் ஒர்க் பிளேஸ். ராஜ் இஸ் இன் ஹிஸ் ரூம். நானும் ரூமில் தான் இருக்கேன். ஓகேங்களா. ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட்டு. ஓகேங்களா. டிஸ்கிரைப் மூமெண்ட். ஒரு மூமெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. டு, இன்டு, டுவர்ட்ஸ், த்ரூ. ஐ வென்ட் டு த புக் ஸ்டோர். நான் புக் ஸ்டோருக்கு போனேன். த ஸ்விம்மர் ஜம்ப் இன் டு தி பூல். பூலுக்குள்ளே குதிச்சார். த டாக் வாஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் ஹிம். அந்த டாக் வந்து இவரை நோக்கி வந்துட்டுருக்கு. ஒரு மூமெண்ட்டை குறிக்குது இல்லை. சின்ஸ் அண்ட் ஃபார் யூஸ் பண்ண பாருங்கள். சின்ஸ் ரெஃபர்ஸ் டு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்.
ஓகேங்களா. ஃபார் ரெஃபர்ஸ் டு டியூரேஷன் ஆஃப் த டைம். அது சின்ஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட டைமை குறிக்கிறது. ஓகேங்களா. அதே ஃபார்ன்றது ஒரு குறிப்பிட்ட டைம் நடந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை சொல்கிறது. ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் சின்ஸ் 5 AM and I met it even now. The construction of this building has been going on since January. அது காலைல 5 மணில நான் படிச்சுட்டு இருக்கேன்ப்பா அப்படின்றது சின்ஸு. ஓகேங்களா. நான் ஜனவரி மாதத்துலேயே இந்த பில்டிங் வந்து கட்டிகிட்டு இருக்கேன். இந்த பில்டிங் கட்டப்பட்டு இருக்குது. அதே ஃபார் எங்கள் ரெஃபரன்ஸ் பாருங்களேன். Maya has worked in this institution as an accountant for 23 years. Duration, நான் 23 வருஷமாக இங்கே படிச்சுட்டு இருக்கேங்க. Many ideas were discussed for 3 weeks before the annual day theme was finalized. ஆனுவல் தீம் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 3 வாரமாக நாங்கள் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறோன்றாங்க. டியூரிங் அண்ட் இன் எங்கே யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். போத் டியூரிங் அண்ட் இன் ஆர் யூஸ் டு டிஸ்கிரைப் ஆக்ஷன்ஸ் தட் ஹேப்பன் இன் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தில் தான் நம்ம டியூரிங் இன் வந்து யூஸ் பண்ணுவோம். வி வில் பி விசிட்டிங் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் டியூரிங் த சம்மர் வெக்கேஷன். அந்த சம்மர் வெக்கேஷன் நம்ம லீவ் கொடுக்குறோம் அந்த நேரத்துலங்க நாங்கள் போய் பார்ப்போம் தாத்தா பாட்டி அப்படின்னா. வி வில் பி விசிட்டிங் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் இன் தி சம்மர் வெக்கேஷன். சம்மர் வெக்கேஷன் அப்போ தான் நாங்கள் போய் பார்ப்போம். ரெண்டுமே சேம் தான் கிட்டத்தட்ட. ஓகேங்களா. பிட்வீன் அண்ட் அமங். Between is used when naming definite or individual items. The discussion on a sports meet between our school and other schools are going on for 2 days. பாருங்க, அதாவது டெஃபினைட் ஆர் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் வந்து ரெண்டுத்தையும் வந்து இது பண்ணுற நேமிங் பண்ணுறதுக்காக. த டிஸ்கஷன் ஆன் ஏ ஸ்போர்ட்ஸ் மீட் பிட்வீன் அவர் ஸ்கூல் அண்ட் அதர் ஸ்கூல்ஸ். நம்ம ஸ்கூலுக்கும் மற்ற ஸ்கூலுக்கும் புரியுதுங்களா. ஸோ பிட்வீன் அங்கே யூஸ் பண்ணிருக்காங்க. த ஃபைனல் மேட்ச் வில் பி ஹெல்டு பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறது. ரெண்டு பேர் வந்து டெஃபினட்டாக நேம் கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. அமங் இஸ் யூஸ்ட் when the items are part of a group and are not specifically named. The sailors divided the money among themselves and the ship sailed on. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, செயிலர்ஸ்னால் ஒரு கப்பல் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா. கண்டிப்பாக 2 பேர் தான் இருக்கணும் அவசியம் இல்லை. அவங்க நேம்னு நம்ம பண்ண அவசியம் இல்லை. காமனாக சொல்லிட்டு போயிடலாம். அமங் themselves அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டாங்க. We would discussed this point among ourselves many times over the past months. கடந்த மாதங்களுக்கு நம்ம இது வந்து நம்மளுக்குள்ளே நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னு சொல்கிறப்ப அங்கே வந்து ஒரு 1000 பேர் இருக்கலாம், 10,000 பேர் இருக்கலாம், 1,00,000 பேர் கூட இருக்கலாம், ஏன் 10 பேர் கூட இருக்கலாம். புரியுதுங்களா. அந்த மாதிரி இடத்துல அமங் யூஸ் பண்ணுறாங்க. காமனாக சொல்கிறது. ஸோ ப்ரிப்போசிஷன் பண்ணிச்சா. ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ரிப்போசிஷனல் வேர்ப்ஸ் பார்த்துக்கோங்க. சம் வேர்ப்ஸ் ஆர் யூஸ்வலி ஃபாலோடு பை ப்ரிப்போசிஷன்ஸ் பிஃபோர் த ஆப்ஜெக்ட் ஆஃப் தி வெர்ப். ஓகேங்களா. த கிட்ஸ் லாஃப்ட் அட் தி hilarious antics of the clown. சரிக்கா. ஓகே வந்து ஓகே அவ்வளோதாங்க. பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.